ஆதவுடைய அறிக்கையை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நான் என்ன பணியாற்றினேன் அப்படின்றது அடிமட்ட தொண்டர்களும் களமாடும் தோழர்களும் நன்கு அறிந்திருப்பார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தொண்டர்களின் குரலாக நான் எப்போதும் இருப்பேன் அப்படின்றாரு. ஆதவ் அர்ஜுனுடைய அந்த அறிக்கை என்பது அதில் உண்மைத்தன்மை இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் என்ன வேலை செய்தார் என்பது அடிமட்ட தொண்டருக்கு தெரியும் என்பது எந்த அடிப்படையில் அவர் அந்த ஒரு கருத்தை வெளியிடுகிறார் என்று சந்தேகமா இருக்கிறது. ஏன்னா வந்து அவர் வருவதற்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் ஏராளமான தேர்தல் களத்தை நாங்கள் சந்தித்து விட்டோம். 2009 எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இது போன்ற தேர்தல் உத்திகள் இல்லாமலேயே வெற்றி பெற்றார். 2006 2 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அன்றைக்கே நாங்கள் வந்து வெற்றி பெற்றோம். எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் தொண்டர்களுடைய முழு உழைப்பால் தான் நாங்கள் வந்து வெற்றி பெற்றோம். அது தொடர்ந்து வந்து இப்ப 2021 வந்து 4 சட்டமன்ற உறுப்பினர், அடுத்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் வெற்றி பெற்றிருக்கோம். இதெல்லாம் வந்து எங்களுடைய தொண்டர்கள் செய்யக்கூடிய வேலை தான். தேர்தல் உத்திலாம் வந்து அவரால் பெருசாலாம் இங்க ஒன்றும் கட்டமைக்கப்படவில்லை. தேர்தல் உத்தின்றதே பெரிய ஃபேக்குங்க. அதெல்லாம் வந்து அது பெருசாலாம் கிடையாது. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன ஆச்சு, இந்தியாவில் மிகப்பெரிய தேர்தல் உத்தியாளர் சொல்லி பிரசாந்த் கிஷோர் கொண்டாடுறாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சு அவர் வகுத்து கொடுத்த உத்தியில அவர் இன்னைக்கு மண்ண கவிப்பை கிடக்கிறாரு. அதே மாதிரி இப்ப விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களாம் வந்து தன்னியல்பா ஐடிவிங் அப்படின்ற மாதிரி செயல்படுறாங்க. அப்ப வந்து இவரு தான் நிறைய விஷயங்களை வந்து பயண திட்டத்தை கட்டமைச்சதாகவும் தேர்தல் வகுத்து கொடுத்ததாகவும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் உருவாக்குறாரு. அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இணைந்தாரே ஒழிய ஒரு கட்சி துண்டனா அடிமட்ட தொண்டர்களோட நெருங்கி அவர் பழகல. தன்னை வந்து ஒரு விடுதலை சிறுத்தையா வந்து அவர் பயணிக்கல. இது வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா அது வந்து இவரு வந்து இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது நான் காலங்காலமா எந்த கருத்துக்காக அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டாரோ அதே கருத்தை மீண்டும் சொல்றாரு. இதெல்லாம் இன்னும் ஒருபடி மேல போய் அடிமைத்தனத்தினுடைய இது, அதாவது மன்னர் பரம்பரையினுடைய மனநிலையினுடைய நீட்சி அப்படின்லாம் சொல்றாரு. இந்த தேர்தல் அரசியல்ல இதுக்கு எதிரான பரப்புரையை மேற்கொள்வோம் அப்படின்றாரு. அப்போ அந்த கருத்துல இருந்து பின்வாங்கல அப்படின்னு தானே பொருள்படுது. கருத்துல இருந்து பின்வாங்கல. அதாவது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்திற்கேற்ப விடுதலை சிறுத்தைகள் இருக்க வேண்டும் நினைக்கிறது பெரிய தப்பு. இது நாடு முழுவதும் சிதறை கிடக்கின்ற கோடான கோடி விளிம்புநிலை மக்களுக்கான ஒரு பேர் இயக்கம். இது எங்களுக்கு வந்து நிறைய அஜெண்டா இருக்கு. நாங்க கொண்டு போயிட்டு இவருடைய விருப்பத்திற்காக ஒரு கட்சியை வந்து காவு கொடுக்க முடியாது. நாங்க அரும்பாடுபட்டு தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற அணியை உருவாக்கியிருக்கோம். இவருடைய தனிப்பட்ட விருப்பு காரணம் வந்து அந்த அணியை உடைக்கிறதுக்கு திட்டமிட்டு அதை எப்படி நாங்க ஏற்றுக்குருவோம்? இல்லை, அதில் இன்னொன்று சொல்கிறாரு. இந்த முடிவு வந்து, அதாவது கட்சி தலைமை எடுத்த இந்த நடவடிக்கை காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் அப்படின்றாரு. அப்படின்னா இன்னைக்கு காலையில் திருமாவளவன் அவர்கள் சொன்னது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து திரும்ப விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றது தான் அப்படின்னு. ஸோ அவர் விளக்கம் கொடுக்க விரும்பலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவர் திரும்ப வரக்கூடிய மனநிலையில் அவர் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அவர் திரும்ப மறுபடியும் தன்னை விடுதலை சிறுத்தை இணைத்து கொண்டு வேலை செய்யற மனநிலை இல்ல. அதுக்கான அந்த மாதிரி ஒரு பண்பு அவர்கிட்ட இல்லை. ஒரு கட்சிக்கு ஏகப்பட்ட செயல் திட்டங்கள் இருக்கும், ஒரு புரோட்டோகால் இருக்கும், தலைவர் இருக்கிறாரு. தலைவருடைய அவர் என்ன பேசுறாரு, என்ன மாதிரி இது கட்சியை வழி நடத்துறாரு, அதுக்கு கட்டுப்பட்டு தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் அவர் செயல்படணும். ஆனால் வந்து அவர் இஷ்டத்துக்கு தலைவருடைய ஆலோசனை இல்லாம போய் அதிமுகவில் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. விஜய்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னா அவர் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு? அவர் யார்? அவரு கட்சியில 10 துணை பொதுச் செயலாளர்ல அவர் ஒருத்தர். ஆனா அவர் வந்து கட்சியை அவர் தான் வந்து வழிநடத்துற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஏதோ கட்சிக்கு அவர் செலவு பண்ண மாதிரி ஒரு இதை உருவாக்குறது. முழுக்க நாங்க வந்து இந்த வாக்குச்சாவடி முகவர்கள்லாம் வேலை திட்டத்துக்குலாம் முழுக்க கட்சி நீதான் நாங்க செலவு பண்ணோம். நாங்க அதுலதான் அவர் கொஞ்சம் வேலை திட்டங்கள் வகுத்து கொடுத்தாரு. ஆனா செலவு முழுவதும் எங்களுடைய செலவு தான். கட்சி ஃபண்டு தான் எடுத்து நாங்க செலவு பண்ணோம்.
மற்றபடி வந்து ஏங்க கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள்ங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அரசியல் களத்துக்கு வந்து 35 வருஷம், 10 வருஷம் வந்து தேர்தலை புறக்கணிச்சோம். 1999 இருந்து இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் களத்துல 25 ஆண்டுகளுக்கு மேல தேர்தல் களத்தில் நிக்கிறோம். ஏராளமான சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலை பார்த்துட்டோம். எந்த உத்தியுமே இல்லாம எங்களோட உழைப்பை மட்டும்தான் நம்பி களத்தில் நிக்கிறோம். இவர் வந்தாரு, இவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது, இவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. திமுகவுக்கு வந்து அவர் கடந்த தேர்தல் காலகட்டங்கள்ல அங்க வேலை செஞ்சு கொடுத்திருக்காரு. அங்க வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு, அது வந்து அவர் கிடைக்கல. அது கிடைக்காத பட்சத்துல வந்து விசிகால இருந்துகிட்டு அவர்களை வந்து ஒரு பகையா வந்து நிறுத்துறது எவ்வளவு பெரிய ஆபத்தானது, ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.